V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டு அடுத்த வாரம் ஐநா அணு ஆயுத கண்காணிப்பு குழுவில் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய பிரேரணையை முன்னெடுக்க ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் ஜனவரியில் அவர் பொறுப்புக்கு வர உலக நாடுகள் காத்திருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணையால் ஈரானுடனான தூதரக உறவுகள் மேலும் மோசமடையும் என்றே கூறப்படுகின்றது. அணு உலைகளுக்குள் தொடர்பில்லாத பகுதிகளில் காணப்படும் யுரேனியம் தடயங்கள் தொடர்பில் விளக்க ஈரான் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருகின்றது. மேலும் ஈரானின் அணுசக்தி செயற்பாடுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ஒப்புக்கொள்ள பேச்சுவார்த்தை முன்னெடுக்க மீண்டும் கட்டாயப்படுத்துவதே ஐரோப்பிய நாடுகளின் நோக்கமாக உள்ளது. இதனால் சர்வதேச தடைகளில் இருந்து விலக்கு அளிப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகள் உறுதியளித்துள்ளன. மேலும் ஈரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலின் அபாயத்தை அதன் அணுசக்தி திறன்களை குறைப்பதன் மூலம் எளிதாக்க மேற்கத்திய நாடுகள் முயற்சி முன்னெடுத்துள்ளன. ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணைக்கு அப்பால் அமெரிக்கா இயங்கவில்லை என்றே கூறப்படுகின்றது. ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்பை கொல்ல சதி நடக்கலாம் என ஆவிகளுடன் பேசும் நபர் ஒருவர் எச்சரித்துள்ளார். 1963ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான ஜான் எஃப் கென்னடியை கொன்றது போல ட்ரம்பை கொல்ல சதி நடக்கலாம் என்று கூறியுள்ள ஆவிகளுடன் பேசும் மற்றும் மனோவியல் நிபுணரும் இஸ்ரேல் பிரித்தானிய குடிமகனுமான ஜூரி கெல்லர் என்பவர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க அதிகாரிகளே கூட சதி செய்யலாம் என்று எச்சரித்துள்ளார். ஆகவே பென்டகன், CIA மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை கூட நம்ப வேண்டாம் எனவும் கூறும் ஜூரி அவர்களை தேர்வு செய்து முன்னாள் ஜனாதிபதிகளான ஜோ பைடனும் ஒபாமாவும் ஆகவே பணம் வாங்கிக் கொண்டு ட்ரம்பை கொலை செய்ய இந்த அதிகாரிகள் முயற்சிக்க கூடும் என்கின்றார். ஆகவே ட்ரம்ப் தனது பாதுகாப்புக்கு நம்பிக்கைக்குரியவர்களை மட்டுமே பாதுகாவலர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அத்துடன் உலக கோடீஸ்வரரும் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளருமான எலான் மஸ்க் டாக் செய்துள்ள ஜூரி ட்ரம்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுமாறு எலான் மஸ்கை கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிராக செயல்பட தொடங்கினால் ரஷ்யா மீது உக்கிரமான முடிவெடுக்க இருப்பதாக உக்ரைன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைனால் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள் தரப்பு அது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் செயல்பாட்டை பொறுத்து அமையும் என்கின்றார்கள். 1945இல் ஜப்பானின் நாசாக்கியில் பயன்படுத்தப்பட்டு அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு சேதத்தை உக்ரைனால் ரஷ்யாவில் ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைன் ராணுவ அதிகாரிகள், உளவு அமைப்புகள், ராணுவ நிபுணர்கள் குழு ஒன்று விரிவான திட்டம் ஒன்றையும் இது தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சருக்கு பகிர்ந்துள்ளனர். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் மட்டுமல்ல முழு மனித இனத்திற்கும் வாழும் பூமிக்கும் முழுமையான பேரழிவாக மாறக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. மே மாதம் ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் இருவர் எழுதிய கட்டுரையொன்றில் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் இறங்கினால் மட்டுமே அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை தொடர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இதே கருத்தை முன்மொழிந்துள்ள ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை தம்மால் ஒரே நாடில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றார்.
ட்ரம்பின் ஆலோசகர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும் உக்ரைனுக்கு எதிராகவே அமைந்துள்ளன. இதனால் ட்ரம்ப் ஆட்சியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலையில் உக்கிரமான முடிவெடுக்கும் நிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உக்ரைனின் இன்னும் செயற்பாட்டில் 9 அணு உலைகள் உள்ளன. அது மட்டுமன்றி குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் அணுசக்தி நிபுணர்களும் உள்ளனர். அணு உலைகளுக்குள் போதுமான 7 டன் அளவுக்கு புளூட்டோமானியம் உக்ரைன் வசம் உள்ளது. இதனால் சில மாதங்களில் அவர்களால் அணுகுண்டு ஒன்றை உருவாக்க முடியும் என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டின் 10 பங்கு வலிமை இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இது முழு ரஷ்ய விமான தளத்தையும் அல்லது குவிக்கப்பட்ட இராணுவ தொழில்துறை அல்லது தளவாட நிறுவல்களையும் அளிக்க போதுமானதாக இருக்கும் என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த விவகாரம் குறித்து இதுவரை உக்ரைன் அரசாங்கம் கருத்தேதும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா முனையிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதன்படி காசா முனையில் கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் 44 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட மனிதாபிமான பகுதி என அறிவிக்கப்பட்ட பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனான் நாட்டின் தெற்கு பெய்ரூட் பகுதிகளில் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் 33 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரபல தொழிலதிபர்களான எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசாங்கத்தின் திறன்துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசியல் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்து வருகின்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவியோ அல்லது வெள்ளை மாளிகை ஆலோசகர் பதவியையோ வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் திறன்துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குறித்த இருவரும் தனது அரசாங்கத்தில் இணைவதனூடாக வீண் செலவுகளை குறைக்கவும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் உதவும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேசியாவில் உள்ள பாலி சுற்றுலா தீவுக்கான விமான சேவைகளை பல சர்வதேச விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எரிமலை சாம்பல் வானில் 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு படர்ந்து காணப்படுவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாலிக்கு விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக விமான சேவைகள் தெரிவித்துள்ளன. கடந்த 4/11/2024 முதல் 12/11/2024 வரை சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளுக்கான 80 விமானங்கள் பாலியில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.